வணக்கம். வழக்கமா பேப்பர் பார்க்குறப்ப ஏதாவது ஒரு புது செய்திய பார்த்த உடனே, அத பழசோட கலந்து பார்க்குற ஒரு யோசனை வரும். அப்படி என்ன பார்த்தேன்னா, இந்து தமிழ் திசையில ஒரு வித்தியாசமான அழகான படம் ஒண்ணு வந்தது. அது என்னன்னா, யுகேல ஸ்காட்லாந்துல எடின்பர்க் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அந்த மருத்துவமனையில ஒருவருடைய உருவச்சிலை திறக்கப்பட்டிருக்கு. அவரு இந்தியாவை சேர்ந்தவர். இத திறந்தவர் யார் அப்படின்னா, அங்க பணியாற்றக்கூடிய மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராகிய ஆந்திராவை சேர்ந்த திரு சந்திரா செருவு அப்படிங்கிற அந்த மருத்துவர். அவர் தான் இந்த சிலையை நிறுவியிருக்காரு. அவர் அங்க புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர். 500க்கும் மேற்பட்ட சிகிச்சைகளை பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சிக்கலான சிகிச்சைகளை பண்ணியிருக்காருன்னு நம்ம அவரை பற்றிய குறிப்பு வருது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்தியாவின் புராதான மருத்துவத் துறையில் அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற மகரிஷி சுஸ்ருதருடைய சிலைய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிற்பிகளை செய்ய வச்சு 90 கிலோ எடையுள்ள அந்த சிலையை அங்க கொண்டு வந்து அதை திறந்து வச்சிருக்காரு. மகரிஷி சுஸ்ருதருடைய உருவச் சிலை. அவர் யாரு? அவரை பற்றிய செய்திகளை தேடி பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. இப்ப நம்முடைய தமிழகத்திலேயே பண்டைய மருத்துவ முறையை பத்தி பார்க்குறப்ப, ஸ்கல்ன்னு சொல்லக்கூடிய மண்டையோட்டைய எடுத்து பிளந்து அதுக்குள்ள அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். தேரையர் என்கின்ற ஒருத்தரை பற்றி சொல்றப்ப, அந்த சித்தர்கள்ல அத பத்தி ஒரு செய்தி வருது. அப்ப இதே போல கிபி 800ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய ஒரு பகுதியில வாழ்ந்த மகரிஷி சுஸ்ருதர் யாருன்னு பார்த்தா, அறுவை சிகிச்சைகள் பலவற்றை செய்தவருமான ஒருவர் அப்படின்னு அவரை பற்றிய செய்தி பார்க்குறோம். அதோடு மட்டும் இல்ல, இவரு அந்த காலத்திலேயே பிளாஸ்டிக் சர்ஜரின்னு இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய இந்த இதுக்கான இதுகள் எல்லாம் அவரு வந்து செஞ்சு காட்டியிருக்கார். குறிப்பில தான் இருக்கு. நமக்கு இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனா, அவர் எழுதின அந்த புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஸ்ருத சம்ஹிதை. இந்த நூல் 184 அத்தியாயங்களை உடையதாக இருக்குது. இந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்க செய்தி என்னன்னா, மனித உடம்புக்கான நோய்கள் அப்படின்னு ஒரு குறிப்புல 1120க்கு மேற்பட்ட நோய்கள் கண்டறியப்பட்டிருக்கு. அது கூட ஆச்சரியம் இல்ல. அதுக்கான மருந்துகள் வந்து அபூர்வமான மூலிகைகள் மூலமா தயாரிக்கப்பட்டதுங்கிறதுக்கு 700 மூலிகைகள் பற்றிய குறிப்பு இதுல இருக்குது. இவருடைய நூல்கள்ல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இவரே சொல்றது, கோள்கள் மூலமாக நம்முடைய ஜோதிடத்த கையில வச்சுக்கிட்டு, அந்த ஜோதிடம் மூலமாக அந்த நோய்களுக்கான மருந்து என்ன அப்படிங்கிறதையும் இவர் சொல்றார். இதுவே புதுமையா தெரியுது நமக்கு. இந்த செய்திகள வச்சுக்கிட்டு தான் இவருடைய செயல்பாடுகள நம்ம பார்க்கிறோம். போர்ல அந்த காலத்துல அதிகமா வந்து உடல் உபாதைகள் போக, யுத்தத்துல கை கால்கள இழக்கிற, முகத்துல காயம் பட்டிருக்கக்கூடிய வீரர்கள் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு சிகிச்சை செய்றபோது, உடல்ல இருக்கக்கூடிய தோல எடுத்தே, அந்த தோல் மூலமாக சர்ஜரி பண்ணக்கூடிய அந்த முறைக்கான செயல்பாடுகளை எல்லாம் அவர் செஞ்சிருக்காருங்கிற செய்திய பார்க்கிறோம். இந்த நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள, இன்னைக்கு விவரிச்சு சொல்ல ஆள் இல்லைங்கிறாங்க. இவருடைய இந்த வரலாற்றையும் மற்றவற்றையும் தெரிந்து கொண்ட அறுவை சிகிச்சை நிபுணராகிய சந்திரா செருவு என்பவர் அவருடைய திருவுருவச் சிலை அங்க நிறுவியிருக்கிறாங்கிற விஷயம் ஆச்சரியத்தை கொடுக்குது. இன்னைக்கு புதுசா தெரிகிற விஷயங்கள் எல்லாமே பழைய காலத்துல எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நாம புதுமையை கொண்டு பழமையை தேடுறோம். வழக்கமா பழமையை கொண்டு அதன் மூலமாக புதுமைகளை ஆராய்வோம். அது ஒரு வழக்கம். இங்கிருந்து பின்னாடி போறது அப்படிங்கிற மாதிரி டைம் டிராவல் பண்ற மாதிரி நம்ம பண்றோம். மகரிஷி சுஸ்ருதர் பற்றிய செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன். அவர் திருவுரு சிலை பற்றியும் பார்த்துருக்குறோம். ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கிடைச்சு நான் லண்டன் போனா, நான் 2, 3 தடவ போயிருக்கேன். மருத்துவமனைக்கும் போயிட்டு இவருடைய சிலையும் பார்த்து வரணும்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. நம்முடைய அடுத்த தலைமுறை சென்சி முக்கியமா அவர்களுக்கு சொல்லணும். ஏனென்றால் நாம் எல்லா வகையிலும் சாதித்து காட்டியிருக்கிறோம். அது உலகிற்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. தற்போது வெளிப்படுகிறது என்பதை சொல்ல வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.